ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இந்த பாக்கிய விதாதம் மூலமாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா தாதி ஷீல் இந்திரா. தாதி ஷீல் இந்திரா 1996ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி தன்னுடைய சாகார உடலை விட்டுவிட்டு அவ்யக்த வதனவாசி ஆகிவிட்டார். எந்த ஆண்டு? 1996ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி அவ்யக்த வதனவாசி ஆகிவிட்டார். பார்க்கலாம் இவரை பற்றி முழுமையாக இந்த பாக்கிய விதாதம் மூலமாக பாபாவுடன் அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். தாதி ஷீல் இந்திரா, பாருங்கள் இந்த பெயர் எப்படி அழகான குணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், ஷீல் இந்திரா அவர்கள் பாபாவுடைய ஒரு விருப்பமான அவ்யக்த மெசஞ்சராக இருந்தார், செய்தி கொண்டு வருபவராக இருந்திருக்கின்றார். அதனால்தான் பாபா ஷீல் இந்திரா தாதியினுடைய உடம்பில் ஸ்ரீ லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீ நாராயணனுடைய ஆத்மாக்களை வரவழைத்தார். கவனமாக கேட்கலாம். எதிர்காலத்தினுடைய அந்த பொற்கால உலகத்தினுடைய நிறைய, அதாவது பல ரகசியங்கள் ஷீல் இந்திரா தாதி மூலமாக வெளிப்பட்டது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த உலக வாழ்வில் நீங்கள் ஒரு அழகான மூத்த சகோதரி, அதாவது நாம் ஏற்கனவே தெரியும் மன்மோகனியுடைய இளைய சகோதரியாக இருந்தார் இவர். மன்மோகனி ரொம்ப பாபாவுக்கு, பிரம்மா பாபாவுக்கு சமையல் எல்லாம் செய்து கொடுத்திருந்தார். 1983 சரீர விட்டார். அவருடைய தங்கை தான் ஷீல் இந்திரா அவர்கள். இந்த உலகத்தினுடைய ஆன்மீக குடும்பத்தினுடைய நலனில் நீங்கள் யாரு? ஷீல் இந்திரா அவர்கள் ஒரு இணைப்பாக திகழ்ந்து விட்டு சென்றிருக்கின்றார். ஷீல் இந்திரா அவர்கள் மும்பையில் இருக்கக்கூடிய காம் தேவி அந்த சேவை நிலையத்தில் தங்கி சிந்தி சமூகத்தினுடைய சேவைக்கு ஒரு சிறப்பு பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார். அவரை பற்றி பிரம்மகுமார் ரமேஷா அவர்கள் அவருடைய குடும்பத்தை பற்றி, அவரை பற்றி முழுமையாக சொல்வதை நாம் கேட்கலாம். தாதி ஷீல் இந்திரா அவர்கள் சென்ட்ராய் குடும்பத்தை சேர்ந்த ராணி தாயாரும் அவருடைய நாத்தனார் லீலாவதியும் இந்த யக்கியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த காலத்தில் அவர்களுடைய மகள்களான நம்ம ஏற்கனவே தெரியும் தீதி மன்மோகினி மற்றும் ஷீல் இந்திரா அவர்கள். சகோதரி, அதாவது லீலாவதியினுடைய மகள்களான பிரிட் சாந்தா, அதே போல ஹருதேவி ஆகியோரும் சரி அந்த சமயத்தில் அர்ப்பணிக்கப்பட்டார்கள். தாதி ஷீல் இந்திரா அவர்கள் அன்புடன் இந்த யக்கியத்தில் ஷீல் தாதி அப்படின்று அவரை அழைக்கப்பட்டார்கள். ஷீல் இந்திரா அப்படின்று, ஷீல் தாதி அப்படின்று அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஷீல் தாதி அவர்கள் ஒரு மிக சிறந்த அந்த அவ்யக்த வதன செய்தி கொண்டு வந்திருக்கின்றார். ஷீல் தாதி மூலமாக சகோதரர் ரமேஷா சொல்கின்றார், நாங்கள் பல மங்களகரமான செய்திகளை பெற்றோம் அப்படின்னு சொல்கின்றார். அதன் மூலம் அந்த ஸ்ரீமத்தை பின்பற்றுவதற்கு ஷீல் தாதி அவர்கள் எங்களுக்கு தொடர்ந்து இது போல செய்திகளை கொண்டு உதவி இருக்கின்றார் அப்படின்னு ரமேஷா சொல்கின்றார் நம்மிடம் அந்த அனுபவத்தினை. ஒரு தடவை 1968 நவம்பர் மாதம் உலக புதுப்பித்தல், அதாவது ஆன்மீக அறக்கட்டளை உருவாக்கப்பட்ட பொழுது இந்த யஜ்யத்தின் சார்பாக தாதி ஷீல் தாதி அவர்கள்
ஒரு ட்ரஸ்டி, அதாவது அறங்காவலராக நியமிக்கப்பட்டார். அந்த அறக்கட்டளை விவகாரங்கள் எனக்கு புதிதாக இருந்தது அப்படின்னு ரமேஷா சொல்கின்றார். அது மட்டுமா, எனக்கு அதில் எந்த அனுபவம் இருந்தது கிடையாது. நமக்கு தெரியும், 1969 ஜனவரி 18 அன்று பிரம்மா பாபா அவ்யக்தமானார். அதாவது சூலமான சரீரத்தை விட்டுவிட்டு சென்றார். அதன் பிறகு இந்த அறக்கட்டளை முழுமையான அந்த விவகாரங்களை நிர்வகிப்பதில் தாதி ஷீல் அவர்களிடமிருந்து ரமேஷா நிறைய உதவிகளை பெற்றேன் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தினை சொல்கின்றார் அவர். அதே போலதான் ஒரு தடவை இந்த யஜ்யத்துல வெளிநாட்டு சேவைக்காக போகும் பொழுது ஒரு சின்ன தப்பு செய்து விட்டார்கள். அதை பாபா எப்படி சுட்டி காமிக்கிறார் அப்படின்று வெளிநாடு சென்ற பிறகு ஒரு அனுபவத்தினை ரமேஷா அவர்கள் தாதி ஷீல் தாதியுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார்கள். நமக்கு தெரியும், பாரத தேசத்திலிருந்து வெளிநாட்டு சேவைக்கு சேவை செய்வதற்காக 1971 வெளிநாட்டு சேவையினுடைய தொடக்கத்திற்கான அந்த விதைகளை விதைப்பதற்காக சிவபாபா 6 ஆத்மாக்களை செலக்ட் செய்திருந்தார். அந்த 6 ஆத்மாக்களில் பிரம்மகுமார், ரமேஷ் ஷா, நமக்கு ஏற்கனவே தெரியும் மூத்த சகோதரர் ஜெகதீஷ் பாய் அவரும் இருந்தார்கள். அதே போல சமர்ப்பண சகோதரிகளில் ரோசி பெகன்ஜி சென்னை இயக்குனராக இருந்திருக்கின்றார். அதே போல மூத்த ராஜயோகினி நிர்மலா அவர்கள், அதே போல ரமேஷ் ஷா அவருடைய யுகல் உஷா சகோதரி, இது போல மொத்தம் 6 ஆத்மாக்கள். அதன் கூடவே இந்த 5 பேர் குழு தலைவராக ஷீல் இந்திரா, அதாவது ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஷீல் தாதி அவர்கள் இருந்தார். வெளிநாட்டு சேவையின் போது ஷீல் தாதி அவ்வப்பொழுது என்ன செய்வார் தெரியுமா, அவ்யக்த பாப்தாதாவுடைய ஸ்ரீமத்தையும் சரி செய்தியும் சரி கொண்டு வருவார் இந்த யஜ்யத்திற்காக. அப்போ ஒரு சிறிய அந்த அந்த தவறை நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை அனுபவத்திலே சொல்ல போகின்றேன். அப்போ நாங்கள் வெளிநாட்டு சேவை செய்வதற்காக நியூயார்க்கில் இருந்தோம், அமெரிக்காவில். ஒரு நிறுவனத்தினுடைய கண்காட்சிக்கு சென்று கொண்டிருந்தோம் அந்த சமயத்துல. அப்போ நாங்கள் ஏற்கனவே அந்த லிப்ட்ல போகும் பொழுது சிவபாபாவிடமிருந்து ஷீல்தாதிக்கு ஒரு நெகிழ்ச்சியான செய்தி வந்தது. என்ன செய்தி தெரியுமா? அது, என்னை நினைவு கூறாமல் நீங்கள் அந்த சேவைக்கு செல்கிறீர்கள். ஏனென்றால் நாங்கள் அனைவரும் இந்தியாவை விட்டு புறப்பட்ட பொழுது எந்த ஒரு சேவைக்கும் புறப்படுவதற்கு முன்பு 5 நிமிடங்கள் சிவபாபா பாபாவுடைய அறையில் நினைவு கூர்ந்து சொல்லிவிட்டு செல்வது வழக்கம். இதுதான் அவ்யக்த பாப்தாதாவுடைய வழிகாட்டுதலாக இருந்தது. ஆனால் நியூயார்க்கில் நாங்கள் போகும் பொழுது அதை நாங்கள் மறந்து விட்டோம். அப்போ ஷீல்தாதி நாங்கள் செய்த தவறை உணர்ந்து விட்டார். அப்போ நாங்கள் லிப்ட்ல இருந்து இறங்கி எங்கள் இடத்திற்கு திரும்பி வந்து சிவபாபாவை நினைக்க தொடங்கின. பாபாவுடைய அறைக்கு வந்து 1 நிமிடத்திற்குள் சிவபாபா என்ன செய்தார் தெரியுமா, ஷீல்தாதினுடைய அவருடைய புத்தியை பயன்படுத்தி அந்த கயிற்றினுடைய தன் பக்கம் இழுத்து என்ன செய்தார் தெரியுமா, புன்னகையுடன் ஷீலிந்திரா தாதியுடன் சரி அந்த விஷயத்தை சொன்னார். பார் குழந்தையே, பாபா உங்களை எப்படி தன்னை நினைக்க அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். பிறகு பாபா ஒரு செய்தியின் மூலம், இது உங்களுடைய இந்தியா கிடையாது, இது பாரதம் கிடையாது, இது உங்கள் வெளிநாடு அப்படின்னு சொல்றார். இங்க இருக்கக்கூடிய புத்தி கூர்மையுள்ள ஆத்மாக்கள் இருப்பார்கள் வெளிநாட்டுல. ஏதாவது குறைந்தால் கூட சரி, அவர்கள் துருவி துருவி கேள்வி கேட்பார்கள். அதை கேள்வி கேட்கும்போது ஒருவர் அதை கொண்டு வந்து விடுவார், மற்றவர்களும் சரி. அதனாலே நீங்கள் உங்கள் வழிபடுபவராக செயல்பட வேண்டும். அதனால நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டீர்கள், ஆனால் விளக்குகளை ஏற்றுவதற்கான அந்த தீப்பெட்டி குச்சிகளை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை அப்படின்னு சிவபாபா ஷீல்தாதிக்கு உணர்த்தினார்.
இப்படியாக தாதியிடமிருந்து இந்த செய்தி கேட்டதும் நாங்கள் எங்கள் உடைமைகளை சோதித்த பொழுது அப்பொழுது அந்த தீப்பெட்டி காணாமல் போயிருந்தது. அப்போ நாங்கள் அனைவரும் தீப்பெட்டி எடுத்துக்கொண்டு கண்காட்சி இடத்திற்கு சென்று மிக ஒரு அற்புதமான சேவையை, சிறந்த சேவை செய்தோம் அப்படின்று ரமேஷ் அவர்கள் ஷீல்தாதியினுடைய ஏற்பட்ட அந்த அனுபவத்தினை நம்மிடம் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்ட்டு ரமேஷ் அவர்கள் நம்மிடம் அந்த அனுபவத்தை சொல்லப் போகின்றார். இது நடந்த வருடம் 1973 நடந்த விஷயம். அப்போ இந்திய அரசாங்கம் அந்த வருமான வரி சட்டத்தை திருத்த முயன்றது. இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதன்படி நன்கொடைகளை பெறக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் சரி, ஒவ்வொரு நன்கொடையாளருடைய பெயரும் சரி, முகவரியும் சரி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ட்டு அங்க சீர்திருத்தம் வந்திருந்தது. அதே போல இந்த சீர்திருத்தம் சட்டமாக இருந்ததால் இந்த யஜ்யத்தில் வரக்கூடிய அந்த வருவாய் நன்கொடை பண்டாரின்னு சொல்லுவாங்க, அந்த வழங்கக்கூடிய வழக்கம் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். இருந்தாலும் அரசாங்கம் என்ன செய்யுது தெரியுமா? இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பிய பொழுது ஒரு நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டது அந்த சமயத்தில். அந்த குழு இயக்கியபடியே செயல்பட அது தீர்மானித்தது. அதாவது அந்த நாடாளுமன்ற குழு 1975 ஆகஸ்ட் 12 அன்று தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. அதாவது எல்லா யஜ்யத்துல வருவாய் நன்கொடை வழங்கக்கூடிய வழக்கம் தொடர வேண்டும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. பாருங்கள், அற்புதமா பாபா அந்த விஷயத்தை வந்து நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். பிறகு ஆகஸ்ட் 13ஆம் தேதி ரமேஷ் அவர்கள் மும்பையிலிருந்து மதுபனுக்கு புறப்பட்டேன் அப்படின்று அந்த அனுபவத்தை சொல்கின்றார். ஆகஸ்ட் 14ஆம் தேதி யஜ்யத்தில் அந்த நன்கொடை வழங்கக்கூடிய அந்த மரபை கடைபிடிக்கலாமா என்பது நிறைய விவாதிக்க நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு சொல்கின்றார். பலவிதமான கருத்துக்கள் அங்கு முன்வைக்கப்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் குல்சார் தாதி அங்கு கிடையாது, அபுவில் கிடையாது என்று சொல்கின்றார். ஆனால் அந்த சமயத்துல ஷீல்தாதி அங்கு இருந்தார் அப்படின்றும் அந்த ஞாபகத்தை 1975ஆம் ஆண்டு விஷயத்தை நம்மிடம் சொல்கின்றார் ரமேஷ் அவர்கள். பிறகு பாபாவிடமிருந்து செய்தியை பெற ஷீல்தாதி அனுப்பப்பட்ட பொழுது திடீரென்று சிவபாபாவுடைய அதாவது ஷீல்தாதியினுடைய உடலில் புகுந்தது. அப்பொழுது அந்த மூத்த சகோதரி பாபாவிடம் கேட்ட முதல் கேள்வி, பத்திரமணி அந்த ஆத்மா ஷீல்தாதின் உடலில் புகுந்தார். அப்போ அந்த மூத்த சகோதரி பாபாவிடம் கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் ஏன் திடீரென்று ஷீல் சகோதரனுடைய உடலில் புகுந்தீர்கள் அப்படின்று அந்த கேள்வி கேட்டார். அதற்கு சிவபாபா சொன்னார், இந்த யஜ்யத்தினுடைய மிக முக்கியமான அம்சமான இந்த நன்கொடை வழங்கக்கூடிய முறை, அதாவது பண்டாரி முறைன்னு சொல்லுவாங்க. இந்த ஷீல் தாதி தான் வந்து இந்த ஞானத்தினுடைய மிகவும் தெளிவாக இருப்பதால் இந்த யஜ்யத்தில் நான் எப்படி ஸ்ரீமத்தோடு இருக்க வேண்டும் அந்த அவசியத்தை அவர்தான் உணர்ந்தேன். அதனால்தான் நான் அவர் உடலில் புகுந்து உங்களுக்கு எப்படி ஸ்ரீமத் படி இருக்க வேண்டும் அப்படி என்று பாபா பதிலளித்தார். அதன் விளைவாகத்தான் இன்று வரை சரி இந்த பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்துல சிவபாபாவுடைய அந்த ஸ்ரீமத்தினுடைய அடிப்படையில இந்த யஜ்யத்தில் எப்படி அந்த பண்டாரி அந்த பாரம்பரியம் தொடங்குவது அந்த விஷயத்தை ஒவ்வொரு விஷயத்தை கேட்டு அந்த அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார் ரமேஷ் அவர்கள். அது மட்டுமா, ஷீல்தாதி அவர்கள் தெய்வீக சேவைக்காக லண்டன் சென்ற பொழுது அங்க ஆக்ஸ்போர்டு அந்த தியான மையத்திற்கான கலந்துரையாடல் நடைபெற்றது. அப்போ தாதி ஜானகி அங்கு இருந்தார். அனைவருக்கும் அந்த தியான இடம் பிடித்திருந்ததால் உடனடியாக என்ன செய்தார் தெரியுமாங்க, ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருந்தது. அதனால்தான் ஷீல்தாதி என்ன செய்தாரு, பாபாவுக்கு ஒரு செய்தி அனுப்பினார். அதாவது பாபாவும் அனுமதி வழங்கிவிட்டார். அதன் காரணமாக ஆக்ஸ்போர்ட் தியானம் மையத்தில் அங்க ஒரு அழகான ராஜயோக தியானம் ஆரம்பிக்கப்பட்டது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில உங்களுக்கு இன்னொரு அனுபவம் வைத்து நான் சொல்கின்றேன். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த ஆதிதேவ புத்தகத்தில் இருக்க இந்த விஷயம்.
மம்மா கூட இருந்த அனுபவத்தை சொல்லப் போகின்றார். மாதேஸ்வரி ஜெகதம்பா நம்ம ஏற்கனவே தெரியும். அவர் வந்து பூனேல இருந்தார் அப்போ. அவர் ஏப்ரல் 11, 1965 அன்று ஒரு மருத்துவ சந்திப்பிற்காக மும்பைக்கு வரவிருந்தார். அந்த சந்திப்பு ஏப்ரல் 12 அன்று திட்டமிடப்பட்டிருந்தது. எப்போ? ஏப்ரல் 12, 1965 ஆண்டு. இருந்தாலும் பூனேவில் இருந்த என் சகோதர சகோதரிகளுடைய அன்பான வேண்டுகோளின் பேரில் நான் மாதேஸ்வரிஜியினுடைய மருத்துவரிடம் தொலைபேசியில் பேசி ஏப்ரல் 19, 1965 ஆண்டு ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்தனர் என்று ரமேஷா சொல்கின்றார். பிறகு ஜெகதம்பா மாதேஸ்வரி அவர்கள் ஏப்ரல் 18 அன்று மும்பையில் உள்ள எங்கள் வீட்டிற்கு வந்தார். ரமேஷா வீட்டிற்கு. அப்ப ஏப்ரல் 19 அன்று ரமேஷா அக்கா இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே தெரியும். டாக்டர் அனிலா அவர்கள் மாதேஸ்வரிஜியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். மம்மா அவர்களை. மருத்துவன் சொன்னதன் அடிப்படையில் என்னாச்சு தெரியுமாங்க? ஜெகதம்பா மாதேஸ்வரி அவருடைய புற்றுநோய், அதாவது நுரையீரலுக்கு வேகமாக பரவி வருவதாகவும், மம்மா அவர்கள் அதிக காலம் வாழ மாட்டார் அப்படின்றும் என் அக்கா, அதாவது அனிலா ரமேஷா அவருடைய அக்காவிற்கு அந்த விஷயம் டாக்டர் சொன்னார். அதை அறிந்து கொண்டு கே ரமேஷ் அவர்கள் மருத்துவரிடமிருந்து இந்த செய்தி கேட்டது நான் மிகவும் வருத்தம் அடைந்தேன் அப்படின்னு சொல்கின்றார். பிறகு மறுநாளே ஏப்ரல் 20 அன்று ரமேஷா சொல்கின்றார், நான் ஷீல்தாதியிடம் சென்று பாபாவிடம் சென்று அவரை என்னை சந்திக்க அனுப்பும்படி கூறினேன். அப்ப ஷீல்தாதி கூட மறுத்து, நீங்கள் பிரம்மா பாபாவோடு பேசுங்கள், பிரம்மா பாபா சொன்னால் நான் போகிறேன் வதனத்திற்கு அப்படின்னு சொன்னார் ஷீல்தாதி. இது முற்றிலும் அவசியம் அப்படின்று சொன்னார். கீழே இருக்கும் குழந்தை ரமேஷ் உங்களை சந்திக்க விரும்புகிறார் அப்படின்ற கோரிக்கையை பாபாவிடம் கொண்டு செல்லுங்கள். பாபா அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் அவர் நேரில் வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார் பிரம்ம பாபா. அப்ப ஷீல்தாத் என்ன செய்தார்? செய்தி மட்டும் கொடுங்கள், நான் விசாரித்து விட்டு வருகிறேன் அப்படின்று பதிலளித்தேன். பிறகு ஷீல்தாதிக்கு பாபா வந்து டோலி ஊட்டுகிறார். அந்த விஷயத்தை பத்தி சொல்ல போகிறார், அந்த அனுபவத்தினை. என்னால் உங்களுக்கு ஒரு செய்தி கூட சொல்ல முடியாது, அதாவது நீங்கள் பாபாவுடன் கேட்க வேண்டும். அப்போ ஷீல்தாதி சிவபாபாவோடு சென்றார் அவ்யக்த வதனத்திற்கு. அப்போ அவ்யக்த பாப்தாதனுடைய அந்த கம்பைன்டு ஷீல்தாதினுடைய உடலில் இருந்தது. அப்பொழுது அதை அனுபவம் செய்யுங்க கேட்கும் பொழுது அப்படியே. அதன் பிறகு நான் அவ்யக்த பாப்தாதாவுடன் நடத்திய 2.5 மணி நேர உரையாடல் முழு தெய்வீக குடும்பத்திற்கும் நன்கு தெரிந்த ஒன்றாகும். 2.5 மணி நேரம் பேசியிருக்கின்றார் அவ்யக்த பாப்தாதாவுடன். அன்று நாங்கள் மம்மாவுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். பிறகு மம்மா அவர்கள் சிகிச்சை பெற்றிருந்தார். பிறகு மருத்துவர் சொன்னார் என்னன்னா, அது நடந்த ஆண்டு ஜூன் 4, 1965 ஆண்டு அபுசெல்ல அவரு எங்களுக்கு பதில் கொடுத்தார். அப்போ எங்கள் மூத்த சகோதரி அம்மாவுடன், அதாவது மம்மாவுடன் அபு சென்றார். அனிலா அப்படின்ட்டு அவருடைய சகோதரி. அவர் திரும்பி வந்த பொழுது மம்மாவுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக எங்களுடைய சகோதரி அனிலா அவர்கள் சொன்னார். பிறகு ஜூன் 17, 1965 ஆண்டு வியாழக்கிழமை அன்று இந்த செய்தியை பாபாவிடம் கொண்டு செல்லுமாறு ஷீல்தாதியிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். பிறகு பாபா நாங்கள் எப்படியாவது மம்மாவுடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள். இன்று வரை நாங்கள் எதையும் கேட்டதில்லை. தயவு செய்து நாங்கள் மம்மாவுடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்ள இந்த ஒரு விஷயத்தாவது செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். பிறகு நான் மாதேஸ்வரனுடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற வார்த்தைகளை எங்களால் எப்படி உச்சரிக்க முடிந்தது அப்படின்று இந்த விஷயத்தை கேட்டு ஷீல்தாதி எங்கள் மீது கோபப்பட்டார் அந்த சமயத்துல.
அந்த செய்தியை பாபாவோட கொண்டு செல்வது ஷீல்தாதினுடைய கடமை அப்படி என்றும், என்னால் அவரிடம் அதிகம் சொல்ல முடியாது அப்படின்றும் நான் அவரிடம் சொன்னேன். பிறகு கீழ்ப்படிதலுடன் ஷீல்தாதி பாபாவிடம் சென்றார். அப்ப பாபா வந்து பதிலளித்தார். எந்த பாபா? சிவ் பாபா. அதாவது நாடகத்தில் இந்த குழந்தை, அதாவது மம்மா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக செல்வீர்கள். அப்போ ஜூன் 24, 1965ஆம் ஆண்டு மாதேஸ்வரி தன்னுடைய பூத உடலை விடுத்தார். பிறகு மும்பையிலிருந்து நிர்பயர் அவர்கள், தாதி பிரகாஷ் மணி, சீதா மாதா எல்லோரும் ரயிலுக்கு அபுவுக்கு புறப்பட்டார்கள். அப்ப அந்த சமயம் நாங்கள் 5 பேரும், அதாவது உஷா, ஷீல்தாதி, நாராயண் தாதா, நளினி பெகன், இது போல மறுநாள் நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? விமானத்தில் புறப்பட்டு வாடகை காரில் மெகசானவை அடைந்தோம். அங்கிருந்து நாங்கள் டெல்லி மெயிலில் அந்த வண்டியில கிளம்பி விட்டோம். பிறகு அபுரோடு சென்று அடைந்தோம் அங்கே. பிறகு மம்மாவுடைய உடல் சுடுகாட்டில் நாங்கள் மாதேஸ்வரிக்கு இறுதி விடை கொடுத்தோம் அப்படின்று அந்த விஷயத்தை ஷீல்தாதிக்கு எங்கள் மரியாதைக்குரிய அஞ்சலி செலுத்தியார். எல்லோரும் சேர்ந்த 5 பேரும். பிறகு கொலாபா சேவை மையத்தை சேர்ந்த சகோதரி காயத்ரி தாதியுடன் 8 ஆண்டுகள் பணியாற்றியவர். யாரு? ஷீலிந்திரா அவர்கள், ஷீல்தாதி. தாதியுடனான தன்னுடைய அனுபவங்களை இப்பொழுது அவர் பகிர்கின்றார். யாரு? காயத்ரி அவர்கள். ஷீலிந்திர தாதி அவர்கள் மன்மோகனுடைய இளைய சகோதரி. நாம் ஏற்கனவே தெரிந்தோம். ஒரு குமாரி இவர். ஆரம்பத்தில் இந்த முழு குடும்பங்களும் சரி யஜ்யத்திற்காக தங்களை அர்ப்பணித்த பொழுது தாதியினுடைய குடும்பம் சரி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டது. பிறகு தாதியினுடைய இந்த உலகியல் குடும்பம் மிகவும் செல்வந்தராக இருந்தது. ஷீலிந்திர தாதி எங்களிடம் கூறுகின்றார், எங்களுக்கு ஒரு மாளிகை இருந்தது. அதாவது ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு செல்லவே 1/2 மணி நேரம் ஆகும். அப்பேற்பட்ட பில்டிங் அது. அப்போ நாங்கள் ஒருபொழுது எங்கள் தலைவாரி கொண்டது கிடையாது. தலை விரித்து கொண்டுதான் இருப்போம். எல்லாவற்றையும் அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான் செய்தார்கள். இந்த யஜ்யத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பங்களில் தாதியினுடைய குடும்பம் மிக பெரியதாக இருந்தது. ஷீலிந்திரா, மன்மோகன்கிரி, இது போல எல்லோரும். அதனால்தான் சிந்துவில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது அந்த காலத்தில். அப்போ ஷீலிந்திரா தாதியினுடைய மாமா அவர்கள் லோகுமல் மரியனுடைய முன்னிலையில் இருந்தார். அதாவது ஆன்டி ஓம் மண்டலின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஓம் மண்டலுக்கு எதிராக ஒரு வழக்கில் தொடர்ந்து இருந்தார் இவர். அதனால்தான் பாபா வந்து ஷீல்தாதி ஒரு இளவரசி மகாராணி அப்படின்னு அழைப்பார். அதனால்தான் அவர் உண்மையாகவே ஒரு இளவரசியாக தான் இருந்திருக்கின்றார் லௌகிகத்திலும் சரி. அதாவது அவருடைய பேச்சுகள், அவருடைய அசைவுகள், அவருடைய எண்ணங்கள் அனைத்தும் ஒரு இளவரசியை போலவே கம்பீரமாக இருந்திருக்கின்றது. அவர் செய்த எல்லாவற்றிலும் முற்றிலும் ஒரு ராஜ கம்பீரத்துடன் அரச அந்த ராயல் அந்த விளங்கி இருக்கின்றார். ஷீலிந்திரா அவர்கள் துல்லியமாக இருந்து அவர் எங்கே செல்ல வேண்டியிருந்தாலும் 10 நிமிடங்களுக்கு முன்பே தயாராகி விடுவார். ஷீலிந்திரா அவர்கள் எப்பொழுது விழிப்புடன் இருப்பார். இந்த குணங்களால் பாபா அவரை பொம்மையினுடைய அந்த சேவைக்கு அழைத்தார். தாதி யக்கியத்தில் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். ஷீல்தாதினுடைய உடன் பிறந்த நாத்தனாரான கமலா சென்றாய் அந்த காலத்தில் மும்பையில் ஜஸ்லோக் மருத்துவமனை நடத்தி வந்தார். அந்த மருத்துவமனை பேரு ஜஸ்லோக். அவருக்கு பணிவிடை செய்வதற்காக பாபா வந்து தாதியை மும்பைக்கு அனுப்பினார். பிறகு அவர் நம்ம ஏற்கனவே தெரியும் 1950, 51ஆம் ஆண்டு பெக்ரி பார் நடந்தது. அப்போ வந்து பணம் கிடையாது. அப்போ பாபாவுக்கு நிதி ரீதியாக உதவி இருக்கின்றார் இந்த குடும்பம். அவருடைய உடன் பிறந்த சகோதரர் அவர் சேவை செய்வதற்காக மும்பையில் ஒரு குடியிருப்பை அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்திருந்தார். அப்போ பாபா வந்து நம்ம ஏற்கனவே படித்தார் போல ராணி தாயாரையும் சரி ஷீலிந்திரா தாதியும் சேவைக்காக மும்பைக்கு அனுப்பினார் மீண்டும்.
அப்போ தாதி 1970 முதலிருந்து 1996 வரை மும்பையில் உள்ள காம்தேவி சேவா கேந்திரத்தை மிகவும் திறமையாக நிர்வகித்திருக்கின்றார். ஜூன் 22, 1996ஆம் ஆண்டு தன்னுடைய சோளமான ஆடை விடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார். எவ்வளவு தியாகம் செய்திருக்கின்றார் பாருங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இந்த பாக்கிய விதாத மூலமாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா தாதி ஷீல் இந்திரா. தாதி ஷீல் இந்திரா 1996ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி தன்னுடைய சாகார உடலை விட்டுவிட்டு அவ்யக்த வதனவாசி ஆகிவிட்டார். எந்த ஆண்டு? 1996ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி அவ்யக்த வதனவாசி ஆகிவிட்டார். பார்க்கலாம் இவரை பற்றி முழுமையாக இந்த பாக்கிய விதாத மூலமாக பாபாவுடன் அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். தாதி ஷீல் இந்திரா, பாருங்கள் இந்த பெயர் எப்படி அழகான குணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், ஷீல் இந்திரா அவர்கள் பாபாவுடைய ஒரு விருப்பமான அவ்யக்த மெசஞ்சராக இருந்தார். செய்தி கொண்டு வருபவராக இருந்திருக்கின்றார். அதனால்தான் பாபா ஷீல் இந்திரா தாதியினுடைய உடம்பில் ஸ்ரீ லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீ நாராயணனுடைய ஆத்மாக்களை வரவழைத்தார். கவனமாக கேட்கலாம். எதிர்காலத்தினுடைய அந்த பொற்கால உலகத்தினுடைய நிறைய, அதாவது பல ரகசியங்கள் ஷீல் இந்திரா தாதி மூலமாக வெளிப்பட்டது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த உலக வாழ்வில் நீங்கள் ஒரு அழகான மூத்த சகோதரி, அதாவது நாம் ஏற்கனவே தெரியும் மன்மோகனியுடைய இளைய சகோதரியாக இருந்தார் இவர். மன்மோகன் தீதி ரொம்ப பாபாவுக்கு, பிரம்மா பாபாவுக்கு சமையல் எல்லாம் செய்து கொடுத்திருந்தார். 1983 சரீர விட்டார். அவருடைய தங்கை தான் ஷீல் இந்திரா அவர்கள். இந்த உலகத்தினுடைய ஆன்மீக குடும்பத்தினுடைய நலனில் நீங்கள் யாரு? ஷீல் இந்திரா அவர்கள் ஒரு இணைப்பாக திகழ்ந்து விட்டு சென்றிருக்கின்றார். ஷீல் இந்திரா அவர்கள் மும்பையில் இருக்கக்கூடிய காம்தேவி அந்த சேவை நிலையத்தில் தங்கி சிந்தி சமூகத்தினுடைய சேவைக்கு ஒரு சிறப்பு பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார். அவரை பற்றி